பாரிஸிலிருந்து இன்று தாயகம் திரும்புகிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஒலிம்பிக் பதக்க கனவு தகர்ந்தாலும் மக்களின் மனங்களை வென்றவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டம். மீண்டும் மல்யுத்த தளத்தில் இறங்குவேனா என்பதை தற்போது கூற முடியாது. எது சரியோ அதற்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18 மற்றும் 25, அக்டோபர் 1 தேதிகளில் 3 கட்டமாக சட்டமன்ற தேர்தல். ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் மாதம் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.